வணக்கங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வெளியில வச்சிருக்க வெள்ளை அரளி செடிய பார்க்க போறோம். நல்லா பெருசா கிளையெல்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 3 அடுக்கு அரளி. இங்க பாருங்க நான் பறிச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு கீழ இருக்க ஒரு அடுக்கு, அதுக்கு கீழ இருக்கிறது பாருங்க ஒரு அடுக்கு, நடுவுல இருக்கிறது ஒரு அடுக்கு. மொத்தம் 3 அடுக்கு. பறிச்சு சாமிக்கெல்லாம் அவங்க கட்டி மாலையாவோ, உதிரியாவோ போட்டுருவோம். நிறைய கோயில் குளத்துக்குலாம் இந்த அரளிய நாங்க கட்டி கொண்டு போயிருக்கோம். பார்க்க நல்லா அழகா இருக்கும். ஏன் நான் இந்த அரளி வச்சேன்னா, எங்க வீட்ல இந்த வெள்ளை கலர் அரளி வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நெறைய கலர் இருக்கு. நான் பொதுவா நெறைய பேர் அரளி வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து அரளி வந்து வெளியில தாங்க வச்சிருக்கேன். இந்த அரளி செடி வந்து குச்சியா ஊண்டி வைக்கலாம், கட்ட குச்சியா. கண்டாவும் வாங்கி வைக்கலாம். இது நல்லா வளரும். இதுதாங்க அரளி செடியோட காயி. பாருங்க தரையில வச்சிருக்க இந்த அரளி பூ எவ்வளோ கொத்து கொத்து. நல்லா பூச்சி வராம இருக்கிறதுக்கு கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் குழம்பு போட்ட மஞ்சள் பொடி, தூள் பெருங்காயம் தெளிச்சு விடுவாங்க. தெளிச்சு விட்டு அந்த பூச்சிலாம் வரவிடாம தடுக்கும். பாதுகாப்பா இருக்கும். இதுக்கு வந்து பெருசா உரம்லாம் தேவையில்ல. மாட்டுச்சாணம் உரம் போட்டாலே போதும். நல்லா வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வளர்த்துருக்க இந்த அரளிப்பூ செடி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.